ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு வறுவல். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நம்ம தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி எல்லா விதமான வெரைட்டி ரைஸோடையும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, எந்த வெஜ்ஜு குழம்பாக இருந்தாலும் அது கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒன்றா எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீளவாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் போடுறதுனால உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ச் எல்லாம் தண்ணியில் போயிட்டு நம்ம வறுக்கும் போது உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த தண்ணியிலேருந்து உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. நடுவில் அடிக்கடி எடுத்து கலந்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த மூடி எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு குக் பண்ணுறதுனால மசாலா நல்லா ஸ்லோவாக ரோஸ்ட் ஆகும். ஸோ உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோட நல்லா கோட்டாகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு வெந்துடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு பீஸு கரண்டி வச்சு லைட்டாக அழுத்துனீங்க அப்படின்னா அது ஈஸியாக கட் ஆகணும். ஸோ பாருங்கள், உருளைக்கிழங்கு அழகாக கட் ஆகிடுச்சு. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான நம்முடைய உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த உருளைக்கிழங்கு வறுவலை இன்றைக்கி நான் கேரட் ரைஸோட சர்வ் பண்ணுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வறுவல் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.